அனைவருக்கும் வணக்கம். பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில இது என்னுடைய முதல் நிகழ்வு. என்னுடைய முதல் சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் கவிஞர் ஜாக்கா நாகப்பன் ஐயா அவர்கள். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய வெற்றி எப்படி அப்படிங்கிற முதல் தொகுப்பு வெளிவந்திருக்கிறது, அந்த நூலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நன்றி பார்த்திபன், உங்கள் வாழ்த்துக்கு முதல் நன்றி. வெற்றி படிங்கிற நூல் சிறுவர்கள் பாடலாக வெளியிட்டிருக்கிறோம். நான் பல்வேறு விதமான கவிதைகள் எழுதியிருக்கிறேன். மரபு கவிதைகள், பொது கவிதைகள் எழுதியிருக்கிறேன், நாடகம் எழுதியிருக்கிறேன். ஆனால் குழந்தைகளுக்கு சொல்லும் போது வெற்றியை படி என்று நாம் உற்சாகமாக சொல்லும் போது நமக்கும் உற்சாகம் ஏற்படுகிறது. எனவே வெற்றியை படி என்ற தலைப்பில் முதல் நூலை வெளியிட்டிருக்கிறோம். நீங்க படித்திருப்பீங்கன்னு வாசிச்சிருக்கிறீங்க. பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு கருப்பொருள் அமைஞ்சிருக்கு. நீங்க சிறார் பாடல்கள்னு தொகுப்பு வெளியிட்டிருக்கீங்க. பட் அது எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருப்பொருளா அமையுது. எல்லாருக்கும் அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது இன்றைய தலைமுறைக்கு அந்த பாடல்கள் மிக முக்கியமான ஒரு நூலா இருக்குன்னு என்னுடைய பார்வையில நான் பாக்குறேன். இப்போ நீங்க 40 ஆண்டு காலமா இலக்கியத்துல பயணிச்சுட்டு வரீங்க. இப்போ ஏன் சிறுவர்கள் பாடல்கள்லாம் முதல் தொகுப்பா வெளியிடணும்னு நீங்க என்ன காரணம் அது இருக்கு? மனித வாழ்க்கையில முதல் பருவம் குழந்தை பருவம் தான். குழந்தை பருவத்துல நல்ல கருத்துக்களை மனசுல பதிய வச்சா சிந்தனை தெளிவா இருக்கிறது என்னுடைய அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில நான் பள்ளிக்கூடத்துல படிச்ச சிறுவர் பாடல்கள் மனசுல இருக்குது. எனக்கு அந்த உள்ளுணர்வு எனக்கு எப்பவுமே இருக்குது. குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் நிச்சயமா பலன் தரும் அப்படிங்கிற அடிப்படையில தான் முதல் நூலாக அந்த புத்தகத்தை சிறுவர் பாடல்களாக வெளியிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிச்சோம். அதைப்படிதான் வெளியிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம இப்போ நீங்க நிறைய நூல்களை வாசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நூல், எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிந்துரை செய்யணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு நூல் திருக்குறள். ஓகே. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய துவக்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற 4ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பருவத்திலேயே பள்ளி புத்தகத்தை தாண்டி நான் முதலில் வாசித்த ஒரு புத்தகம் திருக்குறள் தான். அது இன்று வரை எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. எனவே நான் பரிந்துரை செய்யக்கூடிய முதல் புத்தகமாக திருக்குறளையே நான் பரிந்துரை செய்கிறேன். சரிங்க. இது இப்போ நீங்க சிறார் இலக்கிய நூலை வெளியிட்டதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப சமீப காலமா மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடங்களையும் பயிற்சி மையங்களையும், குறிப்பா சொல்லணும்னா இப்ப நீட் பயிற்சி மையங்கள்ல பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. மாணவிகளை வன்கொடுமை செய்யறாங்க. நீட் தேர்வாகட்டும், எந்த ஒரு பயிற்சி மையங்களிலும் நிறைய மாணவ மாணவிகளை கொடுமை பண்றதா செய்திகள் வருது. ஸோ மாணவ மாணவிகள் கல்வி பயிலும் இடத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவும் கொஞ்சம் நுணுக்கமான கேள்வியா கேக்குறீங்க. 2 விதமா இதை பார்க்கலாம். மாணவ மாணவிகள் உளவியல் புரியாம சில பேர் தவறு செய்யறதா இருக்கலாம். இன்னொன்னு, ஒரு பயிற்சி நிறுவனத்துல தன்னுடைய குழந்தைய சேர்த்துட்டோம், அவன் நிச்சயமா வெற்றி பெற்று தான் வரணும் அப்படிங்கிற மன அழுத்தத்துக்கு இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி நிறுவனத்துக்கு இருக்கு. அவங்க ஒரு அவசரத்துல பதட்டத்துல அந்த குழந்தைங்க நம்ம சொல்லித்தரத்தை கத்துக்கலையே அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்துல சில தவறுகள் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தெரிஞ்சு செய்யறது இல்ல, அவங்க சரியா வரணுங்கிற ஒரு ஆதங்கத்துல அந்த மாதிரி சில தவறான நடவடிக்கைகளை இறங்கிடுறாங்க. இது கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய அவசியமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா கட்டாயப்படுத்தி ஒரு கல்வியை திணிக்க முடியாது. அதுக்கு ஏதாவது மாற்று சிந்தனையை ஏற்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, சரிங்க. இப்போ உங்களுக்கு திரைப்படங்கள் பார்க்கிற ஆர்வம்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது திரைப்படம் சொல்லுங்க. திரைப்பட ஆர்வம் நிறைய இருக்கு. நான் நிறைய படங்கள் நான் பார்த்தது இல்லை, அதை பத்தி படிச்சிருக்கிறேன். இதுதான் என்னுடைய அனுபவத்துல. ஆனா சுருக்கமா நான் சொல்லக்கூடிய ஒரே திரைப்படம்னா தண்ணீர்னு ஒரு திரைப்படம். என்ன காரணம் தண்ணிக்காக மிகவும் சிரமப்பட்ட ஊர் எங்க ஜலகண்டாபுரம். என்னுடைய சின்ன வயசுல நாங்களாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் தண்ணிக்கு. அதை விடவும் கூடுதலா அந்த தண்ணீர் திரைப்படத்துல பாலச்சந்தர் காட்டியிருப்பார். தண்ணீர் இல்லாத அந்த கிராமம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுச்சுங்கிறது. அதே அரசியல் எப்படி கையில் எடுத்துக்குது, அந்த மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் எப்படி கையில் எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு புறக்கணிக்கிறாங்க, மக்கள் வேதனைப்படுறாங்க. என்னுடைய சொந்த ஊர்ல நான் அனுபவப்பட்ட மாதிரி எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. அதனால அந்த படம் எனக்கு ரொம்பவும் சிறப்பா பிடிக்கும். இப்ப கூட அந்த படத்தை போட்டா நான் பாத்துருவேன். கண்டிப்பா மறக்க முடியாத படம் உண்மையிலேயே.
கண்டிப்பா தண்ணீர் வந்து அதான் நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற மாதிரி தண்ணீர் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து நீர் ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வருகிறது. அதுல கழிவுகள் கலப்புவதனால வந்து நம்முடைய ஆறுகள் நதிகள் எல்லாமே வந்து அசுத்தமாகுது. ஸோ அதெல்லாம் வந்து அழிந்து வருகிறது நம்முடைய நீர் ஆதாரங்கள், குறிப்பா ஏரிகள் குளங்கள் ஆறுகள். ஸோ இதுல வந்து கழிவுகள் கலப்பதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது நீர் ஆதாரங்களை எப்பவுமே காப்பாற்றணும் அப்படிங்கிறது அடிப்படை உண்மை. சில நிறுவனங்கள்ல இருந்து வெளிவர்ற கழிவு நீர், ஆமாங்க. அதாவது கழிவு நீர் அப்படின்னாக்கா எடுத்த உடனே டக்குன்னு சொல்றது சாயப்பட்டறையில இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. சாயப்பட்டறை மட்டும் இல்லைங்க, குளிர்பான நிறுவனத்திலிருந்தும் கழிவு நீர் வந்து கசடா தான் வெளியே வருது. ஆமாங்க. ஒரு கார் தொழிற்சாலை அப்படின்னு வச்சுக்கிங்க, அதுக்கும் ஒரு கார் தயாரிக்க பல லிட்டர் தண்ணீர் செலவழிக்கிறாங்க. அது கழிவு நீராக தான் வெளியே வருது. அந்தந்த நிறுவனங்கள்ல தண்ணீரை வந்து சுத்திகரித்து தான் வெளியே விடணுங்கிற திட்டத்துக்கு அவங்க நிச்சயமா வந்தாமடைய இந்த தண்ணீருடைய சேதாரத்தை தடுக்க முடியாது. இது அரசாங்கமும் சொல்றாங்க, இன்னும் வலியுறுத்தணும். அது ரொம்ப அவசியமானதா நான் கருதுறேன். நிறுவனங்களுக்கு, அதாவது இந்த கழிவுகளை வெளியேற்ற நிறுவனங்களுக்கு வெளியே அனுப்பணும், இந்த வலியுறுத்தலும் நடவடிக்கையும் அரசாங்கம் செய்யணும். அவங்க அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதுதான் அவசியம், தேவை இருக்கு. கண்டிப்பா, நிச்சயமா. இப்போ காலமா மேலை நாடுகள்ல வந்து நிறைய போர் நடந்துகிட்டே இருக்குங்க. குறிப்பா வந்து இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிறாங்க, அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர். இப்போ இது நடந்ததுக்கு முன்னாடி, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஈழப்போரும் நிறைய லட்சக்கணக்கான தமிழர்களை வந்து சுட்டு கொன்னாங்க. நம்முடைய தமிழ் ஈழ மக்களை வந்து கொன்னாங்க. அப்போ வந்து ஐநாவும் சரி உலக பார்வையும் சரி அப்போ மௌனம் காத்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க மேலை நாடுகளுக்கு வந்து நிறைய போர் நடக்கிறதுனால நிறைய ஆயிரம் மக்கள் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. இப்ப நிறைய கண்டனங்களும் நிறைய பேர் நிறைய நாடுகள் வந்து வாயை திறந்து பேசுறாங்க. இதுல வந்து ஒரு நமக்கு ஒரு அதாவது தமிழெல்லாம் பிரச்சனைன்னு வரும்போது மௌனம் காத்த நிறைய நாடுகள் இப்ப வந்து வாயை திறந்து பேசுறாங்க. ஆனா இப்ப நடக்கிற போர்ல பாதிக்கப்படுறதும் மக்களும் குழந்தைகளும் தான். ஸோ இந்த போர்களை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அது எல்லா காலகட்டத்திலுமே போர் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து போருக்கான விதிமுறைகள் வேற மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து பண்டைய கால சரித்திரத்தை பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதாரம் நிறைய கிடைக்கும். இத்தனை மணிக்கு மேல எந்த ஆயுதமும் எடுக்கக்கூடாது, இந்த இத்தனை மணிக்கு மேல இந்த நேரத்துக்கு மேலதான் வந்து போற ஆரம்பிக்கணுங்க திட்டம் வரைவுகள் இருந்துச்சு. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு என்ன வலிமை இருக்குதோ வலிமையை முழுசும் பயன்படுத்தணும். அடுத்தவனுக்கு நோகுமே துன்பப்படுவான்னு நினைக்கிற அந்த மனித நேயமற்ற தாக்குதல் அதிகமாயிடுச்சு. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு இடத்துல, பல்குழுமும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள் குறும்பும் இல்லது நாடு அப்படின்னு சொல்றாரு. பல்வேறு குழுக்கள் போட்டி போட்டுட்டு நாட்டுக்குள்ள உழவுறது, அப்புறம் வந்து உள்ள பகை வெளியே நட்பு அப்படிங்கிற அந்த ரகசியமான எதிரிகள், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இல்லாம இருந்தாதான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் அதிகார ஆசை அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, கடலுக்குள்ள இருக்கிற சின்ன மீன்களை பெரிய மீன் விழுங்கும். அந்த பெரிய மீன் அதை விட பெரிய சுறா மீன் விழுங்கும். இது வந்து உயிர் உணவு சுழற்சின்னு சொல்லி இருக்கிறத மனிதன் வந்து நாடு பிடிக்கும் ஆசையில மோதுறான். இது மிக மிக வருந்தக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா அன்பு செய்தல் தான் வாழ்க்கையில எப்பவுமே இன்பம் கொடுக்கும். ஒரு துன்புறுத்தி நாம ஒரு நன்மை அடையவே முடியாது. இதை நான் வந்து உலக நாடுகளுக்கு அனைத்துக்குமே என்னுடைய வேண்டுகோளா சொல்றது என்னன்னா, தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே அப்படின்னு சொன்னார் வாலி ஒரு சினிமா பாட்டுல. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. அந்த கருணையோடு சிந்திச்சீங்கன்னா நிச்சயமா இந்த உலக போர்கள் எல்லாம் முடிஞ்சிடும். நாடு பிடிக்கும் ஆசையிலிருந்து விலகணும் மனிதன். எல்லாம் நம்ம நாட்டை போல எல்லா நாடையும் மனிதனோட நம்ம அணுகணும். அதுதான் தேவை. இப்போ சரிங்க, இப்போ உங்களுடைய படைப்புகளுடைய பங்களிப்புக்கு பின்னாடி உங்களுடைய குடும்பத்தோடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒத்துழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை வந்து அவங்க ஒரு காலத்துல, அதாவது என்னுடைய பெற்றோருக்கு அப்புறம் என் மனைவி வந்த பிறகு என்னுடைய படைப்பு வேலைகள்ல கொஞ்சம் நான் வந்து நிறுத்தி வச்சேன். ஏன்னா நேரம் வந்து வெவ்வேறு மாதிரி, அது நம்ம நேரம் அதிகம் செலவு பண்றோமோன்னு தோணுச்சு. ஆனா நான் நாடக அரங்கேற்றம் பண்ண பிறகு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் ரசிக்கிறாங்க, மக்கள் மதிக்கிறாங்க அந்த வேலைக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு எழுத்தாளனா நான் பொருள் திரட்டவே இல்லை. நான் நிறைய வந்து நேரத்தை செலவு பண்ணிருக்கிறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து படிக்க தெரியும். அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க செய்யறதுல பல பேருக்கு நல்ல விஷயம் சொல்றாங்க அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுல எனக்கு வந்து எந்த இடையூறும் அவங்க ஏற்படுத்தலை. நான் படிச்சுட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன்,
அப்ப வந்து என்ன வேற வேலையை செய்ய சொல்ல மாட்டாங்க. அதே பெரிய மகிழ்ச்சியானது இல்லையா? உங்களுடைய படைப்பு உருவாக்கும் போது உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து வீட்டுல இருந்து எனக்கு கிடைச்சது. உங்களுடைய வீட்டு சைட்ல ஆமா, நிச்சயமா கிடைச்சிட்டு இருக்குது. கிடைச்சிட்டு இருக்கிறதுனால அது உண்மை. மறக்க முடியாது. அவங்க நன்றி சொல்லி ஆகணும் இந்த தருணத்துல. கண்டிப்பா. இப்போ இன்னொன்னுங்க, இப்போ சிறார் இலக்கியத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி இப்ப இலக்கியங்கள்ல வந்து நிறைய கதை, சிறுகதை, புனைவு, கவிதை, கட்டுரை, இந்த மாதிரி நிறைய வடிவங்கள்ல இருக்கு. சிறார் படைப்புகள் வந்து அதோடைய முக்கியத்துவம், அது ஏன் அதிகமா வெளியே வரணும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வை. அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு தடவை சொன்ன உடனே மனசுல பதிவாயிடும். சில விஷயங்கள் 10 தடவை சொல்லணும், தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். திருவள்ளுவர் ஒரு தாள சொல்றாரு. நான் திருக்குறளை ஏன் சொல்றேன்னா, உள்வாங்கிட்ட நூல் வாங்கிட்டதுனால. ஒல்லும் வகையான் அரவினை உவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்னு சொல்றாரு ஒரு தாவல. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லிட்டே போயிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை பருவம்ங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நாற்றங்கால் பருவம். நாற்றங்கால் பருவத்துல என்ன நடனமோ அதுதான் வளர்ச்சி அடையும். நமக்கு நன்மை தரும், நாட்டுக்கு நன்மை தரும், அவங்களுக்கு நன்மை தரும். இது அனுபவத்தை நான் சொல்லலாம். நான் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் போது படிச்ச ஒரு பாட்டு, அந்த பாட்டு முழுசு எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஒரு கறி குருவி எருமையின் மேலே உட்கார்ந்து கொண்டது பார், ஓஹோ எருமையே உணைவிட நானே உயரம் என்றது பார். இது முதல் வரி. அந்த பாட்டு முழுசு எனக்கு நினைவுல இல்ல. ஏன்னா எனக்கு அந்த புத்தகம், அந்த ஓவியம்லாம் அப்படியே மனசுல இருக்கு. கடைசியில் என்ன சொல்றாரு அந்த பாட்டு மூலமா சொல்ற நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஏதுமில்லை, அடுத்தவர் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொல்லை. இது வந்து அந்த பாட்டுடைய கடைசி வரி. ரொம்பவும் எனக்கு மனசுல ஊறி போன அந்த கருத்து எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்க்கையில பின்பற்றுறேன். நம்ம இடத்துல நாம தான் நமக்கு பாதிப்பு இல்லை. இதே போல சிறார் படைப்புகளை இப்படி சில நீதிநெறிகளை சொல்ல முடியும், எளிமையா சொல்ல. அது அவங்களுக்கு பாதுகாக்கும். அதனால நான் வந்து அந்த சிறு இலக்கியத்தை வேணும்னு விரும்புறேங்க. ஓகே, நன்றி. இப்போ மாணவ மாணவிகள் வந்து பெரும்பாலும் எல்லாரும் வெற்றி நோக்கி ஓடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இப்ப தள்ளப்படுறாங்க. வெற்றியை வந்து பிடிக்க உங்களுடைய தொகுப்போட பெயர் வெற்றியை பிடி. ஸோ வெற்றியை பிடிப்பதற்கான மாணவ மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சில அறிவுரைகள் இல்ல ஆலோசனைகள் ஏதாவது? ஆலோசனைகள்னு சொல்றதை விட நம்ம கருத்தை பகிர்ந்துக்கலாம் அவங்க கிட்ட. ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே எல்லா படிப்புமே புதுசு. சுருக்கமா சொன்னோம்னா, 1ஆம் வகுப்பு சேரும் போது ஆகாய்க்கு புதுசுதான். அப்ப நம்ம வந்து அதை பத்தி நிறைய பயப்படுறது இல்லை. ஆனா 10ஆம் வகுப்பு போகும்போது அந்த பாடத்தை பயப்படுறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்றன்று புதிதாக கற்றுக்கொள்வோங்கிற அந்த ஆர்வத்தை உருவாக்கிட்டீங்கன்னா எந்த பாடமும் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தாது, சுமையா தெரியாது. இது ஒரு கருத்து. இன்னொன்னு, எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய தயக்கம் இன்னைக்கு நான் நிறைய பேர்த்த பார்க்க வரைக்குமே, தனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமோ சந்தேகமோ கேட்கறதுக்கு தயங்குறாங்க. இந்த தயக்கத்தை முதல் நீக்கணும். தயக்கத்தை நீக்கிட்டீங்கன்னாவே நீங்க வெற்றிக்கு நெருங்கி வந்துடுறீங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வெற்றி தோல்விங்கிறது வந்து மத்தவங்க மட்டுமே நம்மளை சொல்லி நம்ம அடையாளப்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. நாம முதிர்ச்சி அடைஞ்சு வர நமக்கு தெரியும். அதாவது மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. நான் மெச்சூரிட்டினா நீங்க கத்துக்கிட்டதுல இருந்து என்ன உங்களுக்கு நீங்க புரிஞ்சுட்டீங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ உங்க வாழ்க்கையில இருந்து உங்க அப்பா அம்மாட்ட இருந்து நீங்க கத்துக்கிறது நிறைய இருக்கும். அது உங்க கல்வியில உதவும், உங்க வாழ்க்கைக்கு உதவும். அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் கத்துக்கிறது என்னங்கிறது நீங்க தினசரி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைவூட்டம் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றிக்கான எல்லா வழிகளும் புலப்படும். வெற்றியை நோக்கி சீக்கிரம் போயிட முடியும். எல்லா படிப்புக்குமே இது பொருந்தும். அதாவது சாதாரண பள்ளி படிப்புக்கும் பொருந்தும், கல்லூரி படிப்புக்கும் பொருந்தும். இதுதான் வெற்றியை பிடிக்கிற நூல் மூலமா நான் சொல்ல நினைக்கிற விஷயம். உண்மை. உங்களுடைய தொழில் பற்றியும் உங்க தொழில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை பத்தி கொஞ்சம் சில வார்த்தைகள். என்னுடைய தொழில் அப்படின்னா, நான் நெசவு தொழிலாளி. என்னுடைய எத்தனை ஆண்டுகளா நீங்க? நான் வந்து என்னுடைய 12 வயசுலயே நெசவு தொழிலுக்கு வந்துட்டேன். எப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 40 வருஷம் மேல? 40 வருஷம் மேல ஆயிடுச்சு. 40 வருஷமா? 77ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 48 வருஷம் ஆயிடுச்சு. நெசவு தொழில் எப்பவுமே வந்து சிந்தனையை வந்து தொல்லை பண்ணி கெடுக்கிற தொழில். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பல ஆயிரக்கணக்கான இலைகள் சேர்ந்து ஒரு ஆடையை தயாரிக்கிற அடிப்படை தொழில். அதை எழுதிருப்பேன் நான் புத்தகத்துல கூட. அதாவது அறிவுடைய மனிதன் என்பதற்கு ஆடை தானே அடையாளம் எழுதியிருப்பேன். அப்ப அந்த ஆடை உருவாக்குறதுக்கான வேலை வந்து மிக சிக்கலான வேலை. சிக்கல் இருந்து இதுதான். ஆக அது பல இடர்பாடுகள் எனக்கு வந்து ஏற்பட்டுதான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட அப்படிதான் இருக்குது. எனக்கு தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் தொழிலா தான் இருக்கிறேன். இன்னும் நீங்க அந்த தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை நிலை அப்படிதான் இருக்குது. உங்களுடைய வயது தெரிஞ்சுக்கலாங்களா? என்னுடைய வயது இப்ப 58 முடிஞ்சு 59. இதுல வந்து அனுபவத்துல வந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்கல் நிறைய வரும்.
அதை தாண்டி நாம வந்து வெற்றியை பிடிக்கணும். அந்த தொழில் எனக்கு அது கத்துக் கொடுக்குது. ஏன்னா தொழில்ல பாவுங்கிறதுல சிக்கல் வரும், ஊடை நூல்ல சிக்கல் வரும், தறி அமைப்புகள்ல சிக்கல் வரும், இயந்திரத்துல கோளாறு ஏற்படும், கைத்தறியில இருந்து விசைத்தறிக்கு வந்தாச்சு. ஆக அந்த சிக்கல்களை தாண்டி நீ வந்து வெற்றியை பிடிக்க முடியுற நம்பிக்கை என் தொழில் மூலம் நான் வந்து அனுபவத்துல உள்வாங்கி இருக்கிறேன். இது என் தொழிலுக்கு நான் தர்ற நன்றி கடன் தான் நினைக்கிறேன். அது எனக்கு கத்துக் கொடுக்குது. அதனால நான் கத்துக்கிறேன். தொழில இருந்து நீங்க வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கத்துக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது நிச்சயமா தொழில் வந்து கத்துக்க முடியுங்கிறது என்னுடைய அனுபவம். ஓகே, சரிங்க. இப்போ இலக்கியத்தோடைய பங்கு ஒரு நாடு முன்னேறுவதற்காக தேவையான இலக்கியத்தோட பங்கு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அதுக்கு என்னுடைய அனுபவத்தை ஒண்ணு சுருக்கமா சொல்லிடுறேன். என்னுடைய சின்ன வயது அனுபவம், நான் படிக்க முடியாம போச்சுங்கிற ஏக்கம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்ப படிக்க முடியாம போனது என்ன காரணம் யோசிக்கும் போது நிறைய பேருக்கு கோபம் வந்துச்சு, எங்க பெற்றோர் உள்பட. ஆனா அந்த கோபம் எல்லாம் ரொம்பவும் என்னை வந்து துன்புறுத்தி இருக்குது. நான் வந்து ரொம்ப கோவப்பட்டு சமுதாயமே சரியில்லைங்கிற மாதிரி கூட சிந்திச்சிருக்கிறேன். ஆனா என்ன வந்து பக்குவப்படுத்தப்பட்டதுங்கிறது யாராலன்னாக்கா உயர் திரு மு வரதராசனார் அவர்களால. பேராசிரியர் மு வாழ் எழுத்தாளர் வரதராசனாருடைய நூல்களை படித்ததுனால என்னுடைய சிந்தனை தெளிவாச்சு, பக்குவப்பட்டேன்னு சொல்லலாம். நிச்சயமா என்னுடைய வாசிப்புல மூவாவுடைய நூல் என்னை மிகவும் பக்குவப்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதன் மூலம் நான் பக்குவப்பட்டது போல தொடர்ந்து இலக்கிய வாசிப்பு இருந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை பக்குவப்படும். ஓகே, இப்போ ஒவ்வொரு மனிதனும் பக்குவப்பட்டாலே நாடு தன்னால அமைதியா இருக்கும். ஒரு முன்னேற்றத்தை அடிப்படையால அந்த பக்குவத்துக்கு வந்துட்டோம்னாவே சரியா இருக்கும். இப்போ இலக்கியத்துல உங்களுடைய முன்னோடிகளா நீங்க யாரெல்லாம் குறிப்பிடுறீங்க? எனக்கு இலக்கிய முன்னோடிகள் எங்க ஊர்ல இருந்தவங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. கலைமாமணி பா கண்ணன் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. அவர் எங்க ஊர்ல இருந்து திரைப்படத்துறையிலே வேலை செஞ்சாரு. திராவிட இயக்கத்துல மிக சிறந்த பணியாற்றி கலைமாமணி பட்டம் வாங்கினாரு. அவர் இப்ப இல்ல. அதே போலவே தம்பி குரல் ஒரு நூல் வெளியிட்ட சிந்தனையாளர் கூனா அர்த்தனாரின்னு ஒரு சிந்தனையாளர். அவரு எனக்கு நேரடிய பழக்கத்துல இருந்தாரு. நிறைய அறிவுரை எனக்கு சொல்லிருக்காரு. சொல்ல போனா எனக்கு திருக்குறள் புத்தகத்தை முதல்ல வாசிக்க கொடுத்தவரே அவர் தான். அவரு எனக்கு மிகப்பெரிய உற்சாகம் ஊட்டி தூண்டுதலா இருந்திருக்கிறாரு. அதே போல எங்க ஊர் முன்னோடி எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காரு, ஜாரா சுந்தரேசன் இருந்தாரு. ஜாரா சுந்தரேசன்கிறவரு பாக்கியம் ராமசாமிங்கிற புனைப்பெயர்ல குமுதம் பத்திரிகையில அப்புசாமியும் சீதா பாட்டியின் கதைகளை பல ஆண்டு காலம் எழுதி மிகச்சிறந்த புகழ் பெற்றவர். நான் அதெல்லாம் சின்ன வயசுல படிச்சு ரொம்பவும் வியந்து ரசிச்சு படிச்சிருக்கிறோம் அவருடைய கதைகளை. அவங்க 3 பேருமே இப்ப இல்ல எங்க ஊர்ல இருந்தாலுமே எங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் என்னுடைய முன்னோடிகள். எங்க ஊரை சார்ந்து இதை சார்ந்து சில பேர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்ப மூவா சொன்ன மாதிரி இலக்கியத்துல எனக்கு பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை இவங்க எல்லாம் எனக்கு ரொம்பவும் மிக உற்சாகத்தையும் தெளிவையும் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப நன்றி. ஐயா, உங்களுடைய முதல் நூலை வெளியிடுவதற்கு உங்களுடைய தென்றல் பதிப்பகத்துடைய பங்களிப்பும் அவங்களுடைய ஊக்கமும் எப்படி இருந்தது? தென்றல் பதிப்பகம் தான் முழுசா என்னுடைய புத்தகத்தை எடுத்து வடிவமைச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அந்த தென்றல் பதிப்பக உரிமையாளர் அவர் ஒரு கவிஞராக தான் என்ன அறிமுகம் எனக்கு. அவருடைய பெயர் மா பாலசுப்ரமணியன் சொல்லி சேலத்துக்காரரு, ராதகாப்பட்டி பாலுன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் சேலத்துல. அவரு கவியரங்கத்துக்கு வரும்போது என்னை சந்திச்சு நெருங்கி என்னோட பழகி நாங்க புத்தகம் தயாரிக்கிற சிந்தனைய அவர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது நாங்களே வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வெளியிட்டாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க நன்றி சொல்லி ஆகணும் அவங்களுக்கு. உங்களுடைய தொகுப்புல முதல் நூல்ல வந்து கடைசி கவிதையா ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதையை தான் நீங்க முதல்ல எழுதின கவிதைன்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா ஆமா. உங்களுடைய முதல் கவிதை எழுதின அனுபவமும் கவிதைகளை எழுதுவதற்கான ஆர்வம் எப்போ தொடங்கிச்சு அப்படிங்கறத பத்தி சில வார்த்தைகள். அதான் அந்த முதல் கவிதை தான் எனக்கு கவிதைன்னு தெரியாம எழுதின கவிதை. அதுக்கான பின்னணி வந்து எங்க சகோதரி தலைப்பிரசவத்துக்காக எங்க வீட்டுல வந்து இருந்தாங்க. அந்த குழந்தை பிறந்த போதே இறந்துதான் பிறந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு நிறைய குழந்தை பிறந்த உடனே இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருப்போம். அந்த அந்த குழந்தையுடைய இழப்புங்கிறது தாய்மாமன் முறையில் நான் தான் வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்றதுலாம் பண்ணும் முறை எனக்கு தெரியாது. நான் அப்ப வந்து என்னுடைய வயசு 17 18 தான் இருக்கும். 84 வயசு 18 என்னமோதான். அந்த குழந்தைய அடக்கம் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு அது பெருசா மனசுல வந்து எனக்கு பாதிப்பா தெரியல. ஆனா அடுத்த நாள் காலையில என்னை அறியாமையே எனக்கு அந்த வரிகள் தோணுது. அது கவிதைன்னு எனக்கு தெரிஞ்சு எழுதி சில பேர் காமிக்கும் போது அருமையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கவிதை எழுதுறதுக்கு மிகப்பெரிய தூண்டுதல்னு சொல்லி மற்றவங்க சொல்லிதான் வரணுங்கிறது இல்ல. உங்க மென்மையான மனசுக்குள்ள
பதிவாகிற செய்தி உங்களுக்குள்ள ஊறி வெளியே வரணும். வெளியே வரும். அது யாருக்கு வேணாலும் வரலாம். கவிஞர் யாரு வேணாலும் கவிதை எழுதலாம். நம்ம சந்திக்கிற ஒரு இழப்பு வேதனை எல்லா நிகழ்வுகளுமே நீங்க எவ்வளவு தூரம் உள்வாங்கிக்கிறீங்களோ அது எவ்வளவு தூரம் உங்களை பாதிக்குதோ அது வெளிப்படும். சில பேருக்கு சிறுகதையா வரலாம், சில பேருக்கு ஜோக்கா வரலாம், துணுக்கா வரலாம், சில பேர் கவிதையா வரலாம், சில பேர் கட்டுரையா வரலாம். அந்த ஃபயர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபயர் அந்த அந்த பொறி எனக்குள்ள எப்படி ஏற்படுச்சுங்கிறது இதுதான் உண்மை. ஐயா, உங்களுடைய கனவு பற்றி உங்க சில வார்த்தைகள் சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் கனவுகள் இருக்கும், தவிர்க்க முடியாது. என்னுடைய கனவுன்னா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது, ஏன்னா 5ஆம் வகுப்பு நான் படிச்சதுனால அந்த பள்ளிக்கூடத்து நினைவுகளை சொல்லி ஆகணும். என்னுடைய 5ஆம் வகுப்பு பள்ளி ஆசிரியர், நான் லட்சுமி தேவி பாடசாலையில் தான் படித்தேன் 5ஆம் வகுப்பு வரைக்கும். அங்கே எனக்கு வகுப்பாசிரியர் இருந்த பணி ஆசிரியர் ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் பார்த்து கேள்வி கேட்டார். ஏன்னா நான்லாம் முதல் வகுப்படி, அதாவது முதல் மதிப்பெண் வாங்குற மாணவனாவே படித்த பையன் முதல் மதிப்பெண் வகுப்புல. அவர் கேட்டாரு, என்ன விருப்பமா உங்களுக்குலாம் சொல்லி ஒவ்வொருத்தர் கேட்கும்போது என்ன கேட்கும்போது, நான் பள்ளி ஆசிரியராக ஆகணுங்கய்யா, ஏன்னா அவரை பார்த்து எனக்கு அப்படி தோணுச்சு அப்போ அப்படின்னு சொன்னேன். அந்த கனவு எனக்கு இன்னமும் இருக்குது. ஆனா 5ஆம் வகுப்பு மேல படிக்க முடியாம போயிடுச்சு, பொருளாதார சூழ்நிலை காரணம். அது படிக்க முடியாம போற போது நாம அந்த கனவுக்குள்ள நான் சில காலத்துல மறந்து இருந்துட்டேன். ஆனா திரும்பவும் கொஞ்சம் வளரும் போது அந்த கனவு திரும்ப மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா பிற்காலத்துல நான் கவிதை எழுதி, பாடல் எழுதி, நாடகம் எழுதி, பத்திரிகைகள் ஆசிரியர்களாக வேலை செஞ்சு எல்லாம் செஞ்சு என்னுடைய அந்த செயல்பாடுகள் பலருக்கு தெரிகிற போது அதே பள்ளி ஆசிரியர் என்னை நீ ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு நாடக ஆசிரியர் ஆகிட்ட, பாடல் ஆசிரியர் ஆகிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு அந்த கனவு பலிச்ச மாதிரி ஒரு நினைவு, மகிழ்ச்சி, வேற ஒரு விதத்துல நிறைவேற மாதிரி. ஆமா, ஆனா இன்னும் எனக்குள்ள அந்த கனவு இருக்கு. ஆமா, அதுதான் என்னுடைய முதல் கவிதையை சொன்னீங்க இல்லையா, அந்த கவிதை ஒரு தாயின் இயக்கம்னு சொன்னதுதான் முதல் கவிதை. அது மாதிரி என் மனசுக்குள்ள அடிமனசுல அந்த கனவு இன்னும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுதான் என்ன இயங்க வைக்குது. அதுதான் உண்மை. இப்ப உங்க ஆசிரியர் சொன்ன மாதிரி இப்ப என்னுடைய பார்வையில் எப்படி தோணுதுன்னா, இப்ப உங்களுக்கு ஆசிரியர் ஆகணும்னு கனவா இருந்திருக்கு. ஆனா உங்களால குடும்ப சூழ்நிலை காரணமா உங்களால 5ஆம் வகுப்பு மேல படிக்க முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியர்களே போற்றக்கூடிய ஒரு நூல் ஆசிரியரா இப்ப நீங்க உருவாயிருக்கீங்க. வெற்றியை பிடிங்கிற ஒரு சிறுவர் பாடல்கள் தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறீங்க. ஸோ எத்தனை வயசானாலும் ஒரு நூலை வெளியிடுவதற்கு, எழுதுவதற்கு, ஒரு நம்ம நினைக்கிற விஷயத்தை அடைவதற்கு வயதோ தொழிலோ எதுவுமே, கல்வியோ எதுவுமே தடையில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இப்ப மாறிக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. உண்மையிலே ஜலகையோடைய ஒரு அடையாளமா நீங்க இப்ப அறிமுகமாயிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் மூலமா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் விவாதங்களும் சமூகத்தில் ஏற்படணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய தொகுப்புல இருக்கிற பாடல்கள் நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகள் பாடத்திட்டங்கள்ல இடம்பெறணும்னு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளை பரிந்துரை செய்கிறேன். கண்டிப்பா அது ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செஞ்சு அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு இந்த நேர்காணல் மூலயமா நான் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. தொடர்ந்து உங்க படைப்புகள் வெளிவந்துகிட்டே இருக்கணும். அது ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகளை உருவாக்கணும். தொடர்ந்து இலக்கியத்திலோட பயணிக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புல உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி பார்த்திபன். இவ்வளவு நேரம் என்னுடைய படைப்புகளையும் என்னுடைய வெற்றி படிக்கும் நூலை பத்தியும் என்னோட விவாதிச்சு எனக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறீங்க. உங்க தமிழ் ஆர்வமும் இலக்கிய பணி, சமுதாய பணி அனைத்துக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.